அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூஜிடிஆர்பியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அந்த யூனிட்டில் ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஞாபகம் வச்சிங்க, இது கண்டிப்பாக ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்னாலே டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட்டு. இட் இஸ் எ பவர்ஃபுல் டெஸ்ட்டு. எதுக்கு? இட் இஸ் எ பவர்ஃபுல் டெஸ்ட் ஃபார் டெஸ்டிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த discrepancy between theory and the experiment, which was given by Carl Pearson in the year 1990. It is known as chi-square test. It is used to test the goodness of fit. Powerful tool for testing the significance of the discrepancy between theory and the experiment, which was given by Carl Pearson in the year 1990, known as chi-square test. To test the goodness of fit, it enables, chi-square test enables us to find if the deviation of the experiment from the theory is just by chance or it really due to the inadequacy of the theory to fit the observed data. சிம்பிளாக ஞாபகம் வச்சிங்க. இது வந்து கால் பியர்சன் 1990 இதை பற்றி சொல்லியிருக்காரு. இது வந்து டெஸ்ட்டு, சிக்னிஃபிகன்ஸ் டெஸ்ட்டு, டிஸ்பரன்சி பிட்வீன் தியரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, பவர்ஃபுல் டூல். இது ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். இதை தான் சொல்லிட்டேன். ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார் குட்னஸ் ஆஃப் ஃபிட். இட் இஸ் எ டெஸ்ட். Fit is to find the deviation of the experiment from theory just by chance or it is due to the inadequacy of the theory to fit the observed data. அப்போ சிம்பிளா ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் இஸ் எ பவர்ஃபுல் டூல். இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த டெஸ்ட் ஃபார் குட்னஸ் ஆஃப் ஃபிட். குட்னஸ் ஆஃப் ஃபிட் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கணும். எப்பயுமே எந்த ஒரு டிஆர்பி எக்ஸாம்லேயும் இந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்டுடைய ஃபார்முலா கேட்குறாங்க. அந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்னா வெதர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சர்வ்ட் அண்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆர் சிக்னிஃபிகண்ட்டு ஆர் நாட். இந்த டெஸ்ட்டு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பயன்படுது. அப்போ ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்டு ஃபார்முலா வந்து சம்மேஷன் ஓ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. ஈனா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, ஈனா ஓனா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. மெமரி பண்ணிங்க. ஃபார்முலா ஃபார் கை ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. ரிப்பீட்டடாக டிஆர்பியில் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஸ்கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனோட யூசஸ். அப்ளிகேஷன்னா டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஓகே. டு டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட். ஞாபகம் வச்சிங்க. டு டெஸ்ட் இஃப் த ஹைபோதெட்டிக்கல் வேல்யூ. ஆமாம், ஹைபோதெட்டிக்கல் வேல்யூவை டெஸ்ட் பண்ணதுக்கு எங்கே பாப்புலேஷன் வேரியன்ஸை சிக்மா ஸ்கொயரில் இருக்கிற ஹைபோதெட்டிக்கல் டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. ஹைபோதெட்டிக்கல் வேல்யூவை டெஸ்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. டு டெஸ்ட் த ஹோமோஜெனிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேட். அந்த பாப்புலேஷன் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயரில் இருக்கிற அந்த ஹோமோஜெனிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸை செக் பண்ண யூஸ் ஆகுது. டு டெஸ்ட் த ஹோமோஜெனிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேட் ஆஃப் த பாப்புலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட், டு டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆட்ரிபியூட், டு டெஸ்ட் த ஹைபோதெட்டிக்கல் வேல்யூ ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் இஸ் சிக்மா ஸ்கொயர், டு டெஸ்ட் த ஹோமோஜெனிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் estimate the population variance, to test the homogeneity of independent estimate of the population correlation coefficient. சரி, ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா என்னென்ன கண்டிஷன்லாம் தெரியணும். அந்த கண்டிஷன் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்சர்வேஷன், the sample of observation should be independent ஆகணும். the sample of observation, sample பண்ணுவோம், sample எடுப்போம். the sample of observation should be independent. constraint on the cell frequency if any must be linear இருக்கணும். n1 பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சி
should not be at least, should be at least 50. இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. ஸ்கை ஸ்கொயர் டெஸ்டினுடைய n எப்படி இருக்கும், டோட்டல் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், should be at least 50ன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. no theoretical cell frequency should be less than 5. அதாவது no படிக்கூடாது. number of no theoretical number of theoretical cell, number of, இது no இல்லை number of theoretical cell frequency should be less than 5. இங்க n number of total frequency should be at least 50. number of theoretical cell frequency should be less than 5. theoretical frequency are less than 5. total frequency at least 50. okay. அப்போ independence of attribute, அதாவது independence of attribute இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். binomial distribution தான், binomial distribution இருந்தால் ஃபார்முலா n-1 degrees of freedom. df na degrees of freedom. in case of fitting binomial distribution, binomial distribution இருந்தால் degrees of freedom n-1. in case of fitting a Poisson distribution, degrees of freedom n-2. in case of fitting a normal distribution, degrees of freedom n-3. easy தான். binomial degrees of freedom n-1, Poisson n-2, normal distribution degrees of freedom n-3. மெமரி பண்ணி வச்சிங்க. ஸ்கை ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வந்தால் all expected, all observed and expected frequencies coincide. ஒன்றுக்கு ஒன்று கோயின்சைடாக இருக்கும். அப்சர்வடும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியும் கோயின்சைடாக இருக்கும். இப்போ கை ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா அப்போ நம்ம கோயின்சைட், என்ன கோயின்சைடு, ஆல் அப்சர்வ்டு அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் coincided. for chi-square distribution mean equal to அந்த அதாவது v ஒமேகான்னு வச்சிங்களா, அது வேரியன்ஸு 2vன்னு எடுத்துக்கணும். v எடுத்தால் அங்கே 2vன்னு ரீட் பண்ணுங்க, அவ்வளோதான். டுவைஸாக இருக்கும், வேரியன்ஸு 2 times of v இருக்கும். இங்கே என்ன காமான்னு எடுத்தால் 2 காமான்னு எடுத்துக்கங்க. அது ஒரு நொட்டேஷன். ஃபார் chi-square distribution மீன் காமானா வேரியன்ஸு 2v 2 காமா, இல்லை வின்னு எடுத்தால் மீன் வேரியன்ஸு 2v ஞாபகம் வச்சிங்க. இப்போ வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சிங்க. இப்போ உங்களுக்கு கொஷின் பண்ணுவோம், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட், டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்னு படிச்சிட்டோம். அங்கே வந்து n/n n கண்டிஜென்சி டேபிள் இருக்குதுன்னா அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும். m-1 இன்ட்டு n-1. ஸோ ஆப்ஷன் டி தான். இந்த ஸ்கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் ஆஃப் m cross n இல்லை m/n கண்டிஜென்சி டேபிள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ அப்போ m/n-னா m-1 இன்ட்டு n-1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், the number of degrees of freedom for chi square computed for a computed for a 5/4 contingency table is அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்கள். 4 5 - 1 4 4 - 1 3 4 × 3 அப்போ 12. ஸோ அப்போ இந்த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் chi square computed for a 5/4 contingency table is 12. அதேமாரி நான் அங்கே உங்களை கொஷின் கேட்குறேன், ஸ்கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் 0னா இந்த அப்சர்வ் அண்ட் தியரிட்டிக்கல் வந்து அக்ரி எக்ஸாக்ட்லின்னு அர்த்தம். அக்ரி எக்ஸாக்ட்லினா அங்கே ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், கோயின்சைடட். ஸ்கை ஸ்கொயர் 0னா ஆல் அப்சர்வ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆர் கோயின்சைடட். தட் மீன்ஸ் வாட், if chi square 0னா then the observed and theoretical frequency agree exactlyன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகே, ஸ்கை ஸ்கொயர் 0னாலே அப்சர்வ் அண்ட் தியரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி வந்து கோயின்சைடாக இருக்கும். கோயின்சைடாக இருந்ததுன்னா வி அண்டர்ஃபேர் அக்ரி எக்ஸாக்ட்லி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிங்க. வாட் டு யூ இன்டர்ஃபேர் பை லார்ஜ் வேல்யூ ஆஃப் chi ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக the larger
the larger the value of chi-square greater than is the ஏற்கனவே படித்தோம் இந்த இதில் discrepancy between observed and expected frequency. The larger the value of chi-square என்னன்னு கேட்டிங்கன்னா the greater is the discrepancy between observed and expected frequencyன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. எதுக்கு the larger of the value of chi-squareன்னு கேட்டாங்கன்னா the greater is the discrepancy between observed and expected frequency. ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க கற்றுற போகிறேன். கண்டிஜென்சி டேபிள். இந்த ஃபார்முலா வாட் ஆர் த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் 2/2 கண்டிஜென்சி டேபிள் கிவன் பை இதுமாரி டேபிள் கொடுத்துட்டு இங்கேருந்து ஃபார்முலா இஏ கேட்டாங்கன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது வந்து காலத்தை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இஏனா எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஏனா ரோவை ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஜி ரோ டோட்டல் அண்டு காலம் டோட்டல். இதை இஏன்னு கண்டுபிடிச்சா இதனுடைய டோட்டல் பண்ணிவிட்டு 4 இதையுமே ஆட் பண்ணணும். கிரேண்ட் டோட்டல் ஏபிசிடி அவ்வளோதான். நாளைக்கு யாராவது இபி கேட்டாங்கன்னா இபி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இபி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். பி ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு பி ப்ளஸ் டி பண்ணிவிட்டு கிரேண்ட் டோட்டல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி என்னன்னா தான். ஈஸினா இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஈஸினா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. அதே மாதிரி இடி கேட்டாங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. இடின்னு கேட்கும்போது எக்ஸ்பெக்டட் ஆஃப் இடி கேட்கும்போது பி ப்ளஸ் டி இன்ட்டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை என் ஹியர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. சரிங்க. டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் இட் வி அப்ளை எஃப் டெஸ்டா இல்லை. டு செட்டில் த குட்னஸ் ஆஃப் இட்னா ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்டுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிங்க, நாலேஜாக இருங்க. இப்போ கொடுக்குற கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பியில் கேட்ட கொஷின். இன் ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் இஃப் த சாம்பிள் சைஸ் இஸ் லார்ஜ் n greater than 30னா then the test statistics is இதான் ஃபார்முலா. இதை நம்ம பார்த்து வச்சிங்க. கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ரிப்பீட் ஆகும். z is equal to square root of 2 sky square minus 2 root of 2n minus 1 பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் மோட் அண்ட் ஸ்கியூனஸ் ஆஃப் ஸ்கை ஸ்கொயர். எப்பயுமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கிறேன்னா மோடு ஸ்கியூனஸ் கார்டாசிஸ் பார்த்து வச்சிங்க. ஸ்கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மோடு n-2 அதனுடைய ஸ்கியூனஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n2 டிவைடட் பை n. ஸ்கை ஸ்கொயர் டெஸ்டுடைய ஃபார்முலா ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் மே பி டிஃபைன்டு sky square equal to summation 0 minus e whole square divided by e. திரும்பி ரிப்பீட் ஆகுது. ஸ்கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 1 minus 2i into t whole power n minus 2. இதெல்லாம் பைகாட் பண்ணி வச்சு தான் வைக்கணும், வேறு வழி இல்லை. எல்லாத்தையும் புரிஞ்சுக்க நினைக்கக்கூடாது. இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கை ஸ்கொயர் ஃபார்முலா summation 0 minus e whole square divided by e. அதே மாதிரி characteristic function of I square னா 1 minus 2it power minus n by 2. அப்போ the calculated value of chi square னா always positive. நம்ம sky square value கண்டுபிடிச்சோம்னா பாசிட்டிவாக இருக்கும். the formula for sky square னா அதுதான் நம்ம படித்து வச்சுக்கிறோம். summation 0 minus நம்ம 0 minus இதை வந்து மாற்றி கேட்குறாங்க பாருங்கள், கவலைப்படக்கூடாது. கீழேயும் ஹோல் ஸ்கொயரை எடுத்துக்கிறாங்க. அங்கே டிவைடட் பை இங்கே வந்து தப்பு இருக்காமல் நம்ம பார்க்கணும். இதேமாரி வரா மாரி நம்ம ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கணும். ஸ்கை ஸ்கொயர் இதுக்கேற்ற மாரி கொடுத்துக்கிறாங்களா என்றதை பார்த்து வச்சுக்கணும். இது மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். ஸ்கை ஸ்கொயர்னால் சம்மேஷன் 0 minus e whole square டிவைடட் பை. இது மாடலில் அவங்க ஆப்ஷன் மாற்றி ஸ்மால் இ கேபிட்டல் இ கொடுத்தா கூட அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஈனா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, ஓனா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. அதுக்கேற்ற மாதிரி நீங்களே அவங்க கொடுத்துக்கிறதில்ல, கடைசி கொஷினில் கொடுத்துக்கிறதில்ல எது பெஸ்ட்டாக இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சரை நீங்கள் வந்து செக் பண்ணணும். இல்லை ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்களான்றதையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் உறுதிப்படுத்தணும். டவுட் இருந்ததுன்னா இதை உறுதிப்படுத்தி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ.
வெற்றி அடையணும்னா கடினமாக படிக்கணும். அடுத்த கிளாஸில் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டி டிஸ்ட்ரிபியூஷனோட பார்ப்போம். தேங்க்யூ.